ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்தமாரி பூ தான் நம்ம போட போகிறோம். இது கொஞ்சம் நடுத்தரமான பூ, இது சின்ன பூ. இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க, இது பெரிய பூ. இதில் 3 பூ தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடியே நான் இந்த இதை சொல்கிறேன் பாருங்கள். இது பெரிய கூடை எங்கள் வீட்டில் இருந்தது, சொந்தக்காரங்க கேட்டாங்க. அதனால் இந்த கூடையை கொடுத்தேன். அந்த கூடை ஓரத்தில் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, கொஞ்சம் குழப்பாக இருந்துச்சு. அதனால் சுற்றிரும் இந்த ஒயர் போட்டிருக்கேன் பாருங்கள். சுற்றிரும் ஒயரை போட்டு பின்னிருக்கிறேன். அதேமாரி இந்த இதுலேயும் கட்டு கேட்டாங்க. கட்டு நல்லா நீட்டுக்கும் போட்டிருக்கேன். கட்டு போட்டு அழகாக சொருகியிருக்கேன் பாருங்கள். உள்ளே இந்த ஒயர் சுற்றுறதுக்கு முன்னாடி கம்பி வச்சுருக்கேன். இது கடைக்கு போகிறதுக்காக கேட்டாங்க. அதனால் நான் இந்தமாரி செஞ்சு கொடுக்குறேன் நான். அதேமாரி உங்கள் வீட்டில் இந்தமாரி கூட இருந்தாலும், கொஞ்சம் குழப்பாக இருந்தாலும் இந்தமாரி ஐடியா பண்ணிக்கோங்க. ஐடியா பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கூட பாருங்க. இந்த ஓரமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தமாரி பின்னி வச்சிருந்து யூஸ் ஆகாமல் இருக்கிற கூடைக்கு கூட நீங்கள் இதுமாரி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்குது பாருங்கள். கம்பி சுற்றிரும் ஒரே நீட்டுக்கு நான் சொருவிருக்கிறேன். சொருவி கம்பி வச்சு கட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அடி எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இந்த கூடை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இது சும்மாவே தான் இருந்துச்சு வீட்டில், சொந்தக்காரங்க கேட்டாங்க. அதனால் பின்னி கொடுக்குறேன். அதுக்காக இந்த ஓர சைடு கொஞ்சம் குழப்பாக இருந்துச்சு. அது மேலே கயிறு போட்டிருக்கேன். கட்டு போட்டு கீழே இந்தமாரி பூ டிசைன் போட்டு நிறையா ஒயரை இழுத்து சொருவிருக்கிறேன். இந்தமாரி பிளைனாக கூட இருந்தால் பிளைனாக போடலாம். இது கொஞ்சம் பூ இது கலராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பூவெல்லாம் கொஞ்சம் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குமேனு நான் போட்டிருக்கேன். இப்போ வாங்க, இப்போ இந்த பூ எப்படி பின்னுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பூ தான் நம்ம இப்போ பின்ன போகிறோம். இப்போ இந்த நடு சென்டரில் உள்ள பூவை நம்ம பின்னுறோம். அதுக்கு 8 இங்கே 4 இங்கே 4 8 கட்டம் இருக்கிற இடத்துல இந்த பூவை போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒயர் 1.5 அடி வெட்டினா போதும். 1.5 அடி வெட்டிக்கங்க இந்த பூவுக்கு. இந்த பூவுக்கு 9 இன்ச்சு வச்சுன்னா அழகாக சொருவ வாட்டமாக இருக்கும். இது 1.5 அடி. 1.5 அடி நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 நாட்டையுமே எடுத்துக்கணும். இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 3 நாட்டையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 1 2 3 நடு சென்டரில் இந்த பூ இருக்கும். இங்கே ஒரு லூப்பு, இங்கே ஒரு லூப்பு, இங்கே ஒரு லூப்பு, அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதேமாரி இதுக்கு நேராக இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி வரும். இதுக்கு நேராக ப்ளஸ் மாதிரி வரும். 1 2 3 இதில் தான் நம்ம மாட்ட போகிறோம். 1 2 3 இந்த ஓட்டையில் இப்படி மாட்டுறோம். இந்த லூப்பில் மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த லூப்பு இதில் 3 லூப்பு எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள். அதேமாரி அந்த இதில் தான் நம்ம இந்த ஒயரை மாட்ட போகிறோம். இது நடு சென்டரில் வந்துடும். நடு லூப்பு, இந்தாண்ட ஒரு லூப்பு, இந்தாண்ட ஒரு லூப்பு. இப்போ நம்ம மாட்டுறோம் பாருங்கள். இந்த நடு சென்ட்ரு இதை விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லூப்பு, இதுக்கு ஒரு மேலே இந்த லூப்பில் விட்டு 1 2 3 அதேமாரி 1 2 3 இந்த 3ஆவது லூப்புக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு 1 2 3 இந்த லூப்பு இல்லாமல் இந்த லூப்பு நடு லூப்பு இல்லாமல் இந்த லூப்பில் இப்போ மாட்டுறோம். மாட்டி இந்த லூப்பில் மாட்டியிருக்கோமா, இந்த லூப்பு இல்லாமல் இதில் மாட்டுறோம். இதில் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த நடு சென்டரில் உள்ள லூப்பில் மாட்டினோம்னா ப்ளஸ் மாதிரி அதேமாரி இந்த இதில் இந்த லூப்பில் 2லேயும் நடு சென்டரில் விட்டுட்டு இப்போ இந்த நடு சென்டருக்கும் இந்த நடு சென்டருக்கும் போக்கும்.
1.5 அடி போட்டால் போதும். இது நான் கொஞ்சம் கூட வெட்டியிருக்கிறேன், கூட லூஸாக இருக்குங்கிறதுனால நிறையா சொரு ஒன்று இப்படி வச்சுருக்கேன். இங்கே வரும், இதான் இப்படி தான் வரும். நல்லா பார்த்துங்க, நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி போடுங்க. நேராக 3 லூப் இருக்கணும். அதேமாரி இந்த சைடில் 1 2 3 இந்த 3 லூப்லேயும் மாட்டணும். அதேமாரி இந்த 3 லூப்லேயும் அப்படியே நேராக பார்த்துக்கோங்க. 1 2 3 அப்புறம் 1 2 3 இதேமாரி மாட்டிட்டிங்கன்னா இந்த பூ அழகாக வந்துடும். இந்த சின்ன பூ அதேமாரி இந்த ஒயரை வந்து நம்ம சொருவிக்கணும். வாட்டம் தகுந்த மாதிரி நம்ம இந்த ஒயரை சொருவிக்கணும். இந்த பூ போடுறோம் பாருங்கள், இது வந்து சின்ன பூ தான். இந்த இதில் கோடு கிழிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த இதில் நம்ம போடுற அந்த சின்ன பூ, இது கொஞ்சம் கவனமாக போடணும். சின்ன பூ அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக போடணும். இந்த 4 லூப்லேயுமே மாட்டினா ஒரு பூ. இங்கே பாருங்கள், பென்சில் ஆயில் போட்டிருக்கேன், பேனாவால். இப்போ வந்து இது வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 7 8 வச்சுக்கலாம். நாங்கள் சொருவத்துக்காக 9 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கீழே உள்ள இந்த 4 சென்டர்லேயும் இந்த கீழே உள்ள லூப்பில் மாட்டோம். கீழே உள்ள மாட்டி இது உள்ளே விட்டு இந்த லூப்பில் விட்டு இந்த லூப்பு கொண்டு வரணும். நான் எப்படி மாட்டுறனோ அதே மாதிரி மாட்டுங்க. மறுபடியும் நடு சென்டரில் உள்ள லூப்புக்கு கொண்டு போய் இந்த லூப்பு கொண்டு வரணும். இந்த கட்டம் இப்படி போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மேலே உள்ள லூப்புக்கு கொண்டு வந்து மேலே உள்ள லூப்பு கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து இந்த லூப்புக்கு போகணும். அதான் பூ ரெடி ஆகிடுச்சு. கொண்டு வந்து எரியக்கூடாத சிரமமாக இருக்குது. இந்த லூப்பில் கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சின்ன பூ. அதேமாரி எந்த வாட்டத்தில் நம்ம போட்டிருக்கோமோ அதே வாட்டத்தில் நம்ம சொருகணும். இப்போ நான் இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன். எல்லா பூ நான் 4 பூ போட்டுட்டேன். நிறையா பூ போடலாம். இந்த சைடில் போடலாம், இதில் 1 போட்டிருக்கேன், இதில் 1 போட்டிருக்கேன், சென்டரில் போடலாம். நேரம் இல்லை, அதனால் இது ஒண்டி போதும்னு நான் போட்டிருக்கேன். இன்னொரு நாடை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை இந்த 4லேயும் பேனாவில் குறிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 4லையும் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து இப்படி இதை உள்ளே போட்டு இது உள்ளே வளைச்சி இந்த லூப்பில் விட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு போய் இந்த லூப்பில் வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து இந்த லூப்புக்கு வரணும். மறுபடியும் உள்ள லூப்பு 4 பக்கத்துக்கு 4 வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து எந்த வாட்டத்தில் இருக்கோ, இது வந்து மேலே உள்ள ஒயர், அது இப்படி இந்த வாட்டத்தில் சொரியணும். இழுத்து இதில் சொருவினா நல்லா இருக்காது பாருங்கள், இதில் சொருவினா நல்லா இருக்காது. இந்த வாட்டத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொருவிக்கணும். இந்த பூவை இந்த வாட்டத்தில் சொருவிக்கணும். இந்த பூ வந்து இந்த வாட்டத்தில் சொருவி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. போட்ட பூவை அது ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம், அது சொருவிக்கலாம் எப்படி வேணாலும். இது வந்து அந்த பூ எப்படி இருக்கோ அந்த வாட்டத்தில் தான் சொருகணும். இந்த ஒயர் வந்து இந்த வாட்டத்துக்கு போகுது, அதனால் இந்த வாட்டத்தில் நம்ம சொருவோம்.
அதே வட்டத்தில் சொருகணும். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பூ, இந்த சின்ன பூ எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பெரிய பூ ஒன்று போடுறோம். பெரிய கூடையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதே மாதிரி தான் வரும் பெரிய பூ. அடுத்த வீடியோவில் வந்து இங்கே இலை வைக்கிற மாதிரி நான் காட்டுறேன். அதுக்கு வந்து பிளைனாக பின்னணும். பிளைனாக பின்னால் தான் இங்கே இலை வைக்கலாம். இது சும்மா நொல்னு இருக்கிறதுனால இந்த பூவை இந்த ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் இந்த பூ போடுறேன். பிளைனாக பின்னும் போது நான் உங்களுக்கு அந்த இலை வடிவம் காட்டுறேன். இதுக்கு வந்து இந்த 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 பூவுக்கு வந்து 5.5 அடி வெட்டியிருக்கோம். 5.5 அடி வெட்டியிருக்கோம் பாருங்கள். உயரம் பத்தவே இல்லை. இந்த நீளத்தில் உயரமாக உள்ள நீளத்தில் இப்படி நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 பூவுக்கு போடுறேன். ஏன்னா பெரிய பூவாக தான் போடுறேன். இந்த லுக்கில் விட்டுரும். இதை வந்து நம்ம சொருகிறது நல்லது. நான் அதை மட்டும் சொருகிறேன். ஒரு 2 நாட்டில் தான் சொருகிருக்கிறேன். எப்படி காட்டுறோம்? 1 2 3 4 5 6. இந்த 6க்கு மேலேயும் இந்த 6க்கு கீழேயும் நான் வந்து சொருகிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், மறுபடி அதே லூப் உள்ள விடணும். அதே லூப்பில் விட்டு இப்போ வந்து இதில் போட்டிருக்கோமா, இந்த லூப்பில் மாட்டணும். இந்த லூப்பில் மாட்டிட்டு மறுபடியும் கீழே உள்ள லூப்லேயே கொண்டு வரணும். கீழே உள்ள லூப்பில் வந்து மறுபடி இந்த லூப்பு கீழே உள்ளதில் மேலே உள்ள லூப்பில் மாட்டிட்டு மறுபடியும் அதே கீழே உள்ள கோத்தமே அதே லூப் கொண்டு வரணும். ஒயர் பிரண்டி இருந்துச்சுன்னா பிரட்டிக்கங்க. மறுபடியும் இந்த லூப் சரி. சின்ன பூவாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் பெருசாக இருக்கட்டுமே, பெரிய கொடியாக இருக்கேன்னு பெருசாக போட்டிருக்கேன். 4 போட்டிருக்கேன்னா இப்போ 5ஆவது இந்த இதில் போட வேணாம். இப்போ 5ஆவது இந்த லூப்பில் போடணும். இதுக்கு பாட்டியிருக்கோமே அதுக்கு கீழே உள்ள நேராக உள்ள லூப்பில் போடணும். ஒயர் பிரண்டி இருக்குது, பிரட்டாமல் போடுங்க நீங்கள்.
இப்போ வந்து கீழே உள்ளதில் இதில் இன்னொன்று போடணும். அதுக்கு இதை போட்டுக்கிட்டு இந்த சைடு போடலாம். இந்த சைடில் பாருங்கள், இது உள்ளே போகிறோம். எல்லாம் அடியில் கோக்குறது எல்லாம் ஒரே லூப்பில் வரணும். அடுத்தது இந்த லூப்பில் அடுத்தது இந்த லூப். அடுத்தது 3 1 2 3 4 அதுமாரி 1 2 3 4 போட்டோம். அடுத்தடுத்து கீழே உள்ள லூப்பில் விடணும். கீழே உள்ள லூப்பில் விட்டுட்டு மறுபடியும் நம்ம கீழே கொண்டு வரோம். இப்போ இதில் வந்து 1 2 3 4 வந்திருக்கு. அதேமாரி 1 2 3 4 இதில் வந்திருக்கு, நடு சென்டர் இல்லாமல். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னாக்க அப்படியே இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த லூப்பை கொண்டு வந்தோம்னா கீழே வந்து உள்ளது வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், பிசுறு இல்லாமல் இருக்கும். அதனால் அது ஒரு பாருங்கள், இந்த லூப்பில் விட்ருக்கோம். அதேமாரி இந்த லூப்பில் அதுக்கு கீழே உள்ள லூப்பில் இப்படி விடணும். இப்படி விட்டோம்னா இதெல்லாம் கோர்த்து வந்துடும். சேர்ந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து மறுபடியும் வழக்கம் போல் கீழே கொண்டு வந்துடும். இது ஒன்றையும் போடாமல் வச்சுருந்து அப்புறம் கடைசியாக போட்டுடணும். அதான் பூ முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி விளக்குன மாதிரி போடுங்க. இது வந்து சேர்ந்துருக்கு, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. சேராமல் இருந்திருக்கிறதுக்கு இப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படியே கோத்துக்க வேண்டியதான். இது எனக்கு ஒயரு சின்னதாக போயிட்டு உங்களுக்கு நான் கோத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த லூப்பில் விட்டுட்டு இப்போ அடியில் கோத்தமே அதுக்கு மேலே உள்ள லூப்பில் இப்படி கோத்துக்கணும். கோத்துக்கிட்டு ஒன்று மேலேயும் அமுக்கி கொண்டு வரணும். அமுக்கி கொண்டு வந்தாக்க பூ கரெக்டாக வந்துடும். இதை வந்து இப்படி கோத்து சொருவர் இல்லைங்க, நிறைய விட்டுட்டேன். அதாங்க இதில் எனக்கு 10ல் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்துச்சு, 10 இருந்துச்சு. இந்த வயர் வந்து முன்னாடி சொரும் போது நிறையா போயிடுச்சு. விரலாமல் எடுத்துக்கோங்க. ஒன்று அமுக்கி விட்டுட்டு இது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது மேலே வந்து இதை அமுக்கி இதை மேலே தூக்கிட்டோம். ஒன்று விட்டு ஒன்று தூக்கி இப்படி போட்டு
அப்படியே இறக்கிங்க. இதை தூக்கியிருக்கோம், இதை பள்ளமாக கீழே இருக்குது. இதை இந்த ஒயரை மேலே தூக்கணும். இதில் விட்டு இந்த ஒயரை மேலே விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை மேலே ஒன்று விட்டு ஒன்று மேலே விட்டு இப்படி சொருவிடுங்க. சொருவிட்டிங்கன்னா இப்படி கீழே வந்துடும். இப்படி கீழே வந்தோடனே இதை எடுத்து இந்த லூப்பில் கீழே மாட்டியிருக்கோமா, இந்த லூப்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதேமாரி அந்த லூப்புள்ள விட்டுருங்க. அதேமாரி விட்டு சொருவிட வேண்டியதான். இந்த இது வேணான்னாங்களாம் சும்மானாலும் சொருவிக்கலாம். இந்த பூவு விரிஞ்சிருக்குங்கிறதுக்காக நான் அப்படி சொருவிருக்கேன். அதேமாரி தான் வரும் பூவு. அதை பாருங்க, கீழே போட்டிருக்கேன். இதுலேயும் அதுமாரி சொருவி விட்ருக்கேன். அடுத்த நடை போடும்போது ப்ளெயினாக போட்டேன்னா இதில் இலை போட்டு வச்சுருக்குறேன். இலை போட்டு காட்டுறேன்.